ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா நேற்று நாங்கள் அந்த காமாண்டி திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோன்னு. ஆல்மோஸ்ட் எப்படியோ வீட்டிலேருந்தே 8 o'clock கிளம்பி 9 o'clock இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் வந்து மாவு படைக்கிறதுக்காக, இதுதான் மாமாவோட ஒய்ஃபு, மாமாவோட பொண்ணு, எல்லோரும் போனாங்க. அங்கே வந்து எல்லாருமே ஒரு இடத்த தேங்காய் உடைச்சி மாவு எல்லாமே படையலுக்கு வச்சுருந்தாங்க. அன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் வந்து அந்த சிவன் அப்படியே வச்சு அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. இன்றைக்கி அந்த சிவனுக்கு வந்து ஃபேஸ்லாம் வச்சு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த சாமியை. அங்கே ஒரே க்ரௌடாக இருக்கிறதுனால அதனால் கிளியராக காமிக்க முடியல. இல்லை எண்டில் அந்த சாமியை நான் கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து அந்த ரதி மன்மதனோட கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எடுத்து வச்சுட்டு. இந்த பெஞ்சில் தான் அவங்கள உட்கார வைக்கணும். அதுக்காக அந்த பெஞ்சில் வந்து ஒரு வேஷ்டி இதெல்லாம் விரித்து போட்டு அவங்க உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. இதில் வந்து ரியல் மேரேஜ் மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த சீர் வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு பெண்ணலைக்கு போவாங்க. பெண்ணலைக்கு போயிட்டு இவங்க எல்லாம் எங்கே அவங்க மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்கே போய் இப்போ பெண்ணை அழைச்சிக்கிட்டு, பெண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு அந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ நானும் அவங்க பின்னாடியே போனேன் அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு அதை பார்க்குறதுக்காக. இப்போ போகிற வழியில் நிறைய இந்த கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, திருவிழா கடைகளை பார்த்தாலே நமக்கு ஒரு ஹாப்பி தானே. நிறைய வளையல், டாய்ஸு, குழந்தைங்க, அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் நிறைய இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வாங்குவேன். அப்போல்லாம் மாமா ஏதாவது வாங்கி தருவாங்க. பட் இப்போலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நமக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சுங்களா, அதுக்கு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அதனால் பார்த்தேன். பட் பாப்பா தூங்கிடுச்சு. அதனால் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு அப்படியே அங்கே பார்த்தோன்னா நாடகம். இங்கே இது ஒரு மிக சிறப்பு. ஆனால் செம போர் அடிக்கும். நான்லாம் உட்காந்து பார்த்ததில்லை. ஹரிச்சந்திரா நாடகம்னு ஒன்று போடுவாங்க. இந்த பாப்பாலாம் அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த பாய், இந்த பாப்பா எல்லாம். அப்புறம் அந்த நாடகத்தை பாருங்களேன். ஒருத்தர் வந்து நல்லா பஃபூன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த இதில் அவர் தான் ஹீரோ போல் ரெடி ஆகிட்டுருக்காரு. இன்னும் சாமியை கல்யாணம் முடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்புறம் இந்த பசங்களாம் இதில் குதிக்க சொன்னால் பல்ட்டி அடிக்கிறானுங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளார இது அடியில் இருக்கிற பிச்சை அவர் கையில் கொடுத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவு குதிக்கிறானுங்க. இதில் ஒரு பெரிய ரிமெம்பரன்ஸ் இருக்குது. என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ் இதெல்லாம். இந்த கிணத்துல வந்து ஒரு ஆமை இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதை வந்து எட்டி பார்த்துட்ருப்போம். பட் இப்போ ரொம்ப இருட்டாக இருக்கிறதுல தண்ணி இருக்கா எனக்கு கூட தெரியல. அப்புறம் இந்த ஒரு ராட்டினம் இருந்தது. இதில் ஒரு பையன் உட்காந்துட்டு தயவு செய்து என்னை இறக்கி விட்ருங்கன்னு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவங்க அம்மா தூக்கிக்கிட்டாங்க. அப்புறம் தான் இங்கே நேராக கல்யாணத்துக்கு வந்தாச்சு. இப்படி தான் 2 பேரையும் உட்கார வச்சு ரியல் மேரேஜ் மாதிரியே அந்த யாகம்லாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் இதெல்லாத்தையும் வேறு வீடியோ எடுத்திருக்கேன். இதெல்லாம் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு இதோட அவுட்லைன் மட்டும் தான் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இவங்க மேரேஜ் முடிச்சதுக்கப்புறமா சாமியை எடுத்து பெரிய டாஸ்க். இதை கீழேருந்து எல்லோரும் ஏற்றி எப்படியோ மாமா வீட்டு ஆட்டோ தான் இது, குறிஞ்சிப்பூ. இந்த ஆட்டோவில் ஏற்றி இது வந்து அப்படியே அந்த சாமி முன்னாடி வரும்போது இது அப்படியே பின்னாடி ஊர்வலத்துக்கு வரும். அப்புறம் அங்கே நிறைய என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் நான் அம்மாச்சி வீட்டுக்கு சின்ன வயசில் போகும்போது இவங்க எல்லாமே அங்கே இருப்பாங்களா. அதுவும் அந்த நடுவில் ஒரு பொண்ணு கையை நீட்டுறாங்க பாருங்கள், செம்ம காமெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாமி கிளம்புறதுக்கு முன்னாடி 2 புஷ்வானம் வச்சாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த புஷ்வானம். ஆனால் என்ன இந்த பல்பு, இந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸ்லாம் இருக்குது, இப்படி பக்கத்துலேயே வைக்கிறாங்கன்னு வேறு எனக்கு கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் இந்த சாமி வந்து கிளம்பி ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து அந்த சாமியோட வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் திருப்பி காலையில் எழுந்திரிச்சு இது ஏதோ ஒரு செரிமனி பண்ணுவாங்க. காலையில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிறைய வெடி, பயங்கர வெடி. கிராக்கர்ஸ்னாலே வந்து ஹாப்பி தானே. இந்த டைம்லலாம் அப்படியே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே நின்று பேசிட்டு, அத்தை மாமா எல்லாரோடையும் நின்று பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 o'clock இருக்கும் நைட்டு இந்த ஈவெண்ட் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா தான் சாமி வந்து அங்கேருந்து மூவ் ஆகி இவங்க 2 பேரும் இப்படி தான் வந்து இந்த பசங்க எல்லாம் பிடிச்சிட்டு இந்த
ஊரே ஒரு சுற்றிடுவாங்க. இவங்க பின்னாடியே அந்த ஆட்டோவில் சாமி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து இவங்க வந்து இப்போ இந்த ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கோயிலே ஸ்டே பண்ணிட்டேன். ஃபைனலாக இவங்க இப்படி தான் வந்து சேர்ந்தாங்க. ரொம்ப தெளிவாக போனவங்க, ரொம்ப டயர்டாக. அந்த வில்லு வந்து உடஞ்சிருக்கணும், அந்த 2 வில்லுமே உடஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப டயர்டாகிட்டானுங்க அந்த 2 பசங்களும். அப்புறம் அந்த 2 பசங்களுக்கு திண்ணூர் போட்டுவிட்டு அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். என்னோடய vlog எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, லைக்ஸ் பண்ணுறீங்க. எல்லாருமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த காடோட பிளெஸ்ஸிங்கை ஏற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.